வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது கோவாவில் ஒரு பழமையான சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கிறோம். மீண்டுமாக நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கோவாவில் உள்ள இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக பழமையான ஒன்றாகும். இது மிகவும் பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது நண்பர்களே. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 1594 இது தொடங்கி 1605 கட்டப்பட்ட மிக உயரமான கல் கட்டடம் என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 அடி 100 அடிக்கு குறையாமல் உயரம் இருக்கு நண்பர்களே. இதை நீங்க கிட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கற்கள் தான். ஒரு இடத்துல கூட செங்கல் நீங்க பார்க்க முடியாது. இந்த வடிவிலான இந்த கல் கட்டடம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது மிக கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கறது போல தோன்றும். இதற்கு 3 வாசல்கள் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக ஒரு சிறிய வாசல். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காலை 7:15 அதாவது 7:15 மாலை 6 மணி வரை இந்த திருத்தலம் உங்களுக்காக திறந்திருக்கும். இந்த திருத்தலத்திற்கு நீங்க வருவதற்கு மிகவும் பாதுகாப்பாக இங்க கருதப்படுகிறது. அதாவது எந்தவித போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது நண்பர்களே. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல அனுமதி வாங்கினோம். ஆனால் வெளியிருந்து நீங்க எவ்வளவு போட்டோ வீடியோஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஆலயத்துக்கு உள்ள நீங்க செல்ல முடியாது. நீங்கள் முதல் பார்த்தது இடதுபுறமாக, அடுத்து வலதுபுறமாக. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாசல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்களாம். இப்போது இந்த 3வது வாசலுக்குள்ள நம்ம உள்ள பிரவேசிக்கிறோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் ஒரு ஃபியூ செகண்ட் தான் இதில் எங்களால் எடுக்க முடிஞ்சது நண்பர்களே. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் செவேரியர்களுடைய நினைவுக்காக இது கட்டப்பட்டதான். இதுதான் அவருடைய அந்த ஆடைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை அப்படியே அந்த இயேசு எப்படி அந்த காயமாக இருந்ததோ அதே காயத்தை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலிருந்து ஏகப்பட்ட சுற்றுலா நண்பர்கள் இங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதன் முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பழைய சர்ச் அதை ஒட்டி தான் இருக்கும். இதில் நம்ம உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிரான்சிஸ் செவேரியருடைய உடலை நீங்கள் பார்க்கலாம். இந்த உடல் தான் ஒவ்வொரு 10 ஆண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வெளியெடுத்து பார்வைக்காக வைப்பாங்களாம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் இவர் தான் அந்த பிரான்சிஸ் செவேரியருடைய அந்த திருவுருவ சிலை. இது அவருக்காகவே இது கட்டப்பட்டதும் அவருடைய கல்லறையாகவும் இது கருதப்படுகிறது நண்பர்களே. இந்த இடம்தான் அவருடைய வைக்கப்பட்ட உடல். இது உள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை தான் அந்த உடலை வெளியெடுத்து வைத்து காமிப்பாங்களாம். இதுதான் அந்த உடல் நண்பர்களே. ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகிற இந்த திருத்தலம் கோவாவில் கடம்பா பஸ் ஸ்டாண்டிலிருந்து நீங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் பார்த்து நல்ல திருப்தி அடைந்து செல்லலாம் நண்பர்களே. அதற்கு பின்னாடி ஒரு பூங்கா போல் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபோட்டோ ஷூட்டு எல்லா விதம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதற்கு பின்பக்கம் ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வழியாக இது பேசப்படும். அதாவது இதை சுற்றி வருவாங்களாம் அந்த ஒரு பாடல் பாடி. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்தில் லட்சக்கணக்கு மக்கள் இந்த இடத்துல ஒரே இடத்துல அமைவாங்களாம். இதை பாருங்க. உள்ள இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இதை நீங்கள் எங்கிருந்து பேசினாலும் எக்கோங்கிற அந்த சவுண்டே உங்களுக்கு வராது நண்பர்களே.
அப்பேற்பட்டதான இந்த கல் கட்டடம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இது காணப்படுகிறது நண்பர்களே. பார்க்கறதுக்கு அப்படியே செம்மை நிறத்துல அழகா தோன்றும். ரொம்பவே சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் கட்டியிருக்காங்க இந்த கட்டடம். இதுதான் இந்த வெளிப்புற தோற்றம். இதற்கு அருகில பார்த்தீங்கன்னா அது நினைவு சின்னமாக அந்த சிலுவை வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. ஏராளமானவர்கள் இந்த இடத்துல வந்து அவங்களை விண்ணப்பங்களை ஏறெடுத்து செல்றாங்க. முடிஞ்சால் இந்த இடத்துக்கு நீங்க வந்து இந்த இடத்தையும் நீங்க பார்த்து விட்டு செல்லுங்க. இது இந்தியாவில் மிகப்பெரிய பழமையான ஒன்றாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் இது பேசப்படுகிறதான இந்த தேவாலயம். நீங்களும் வந்து இதை கண்டு கழியுங்கள். நல்ல ஒரு சிறந்த சுற்றுலாவாக இது உங்களுக்கு அமையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.